ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் தான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு வந்து ரவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். இது ஒரு 1/2 கப்பு. வேணுன்னா கூட இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இதை வந்து தோலை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து நான் கூட யூடியூப்பில் தான் பார்த்தேன். சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இதில் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, ரவையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்துட்டு சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுருவோம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுருங்க. கையால் தான் நல்லா கரைக்க முடியும். கொஞ்சம் தேங்காய் துருவி போடலாம். அடை பதத்துக்கு கரைச்சி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்போ தான் வந்து ரவை வந்து நல்லா ஊறி வரும். இன்னும் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை சேர்த்துக்கலாம், துருவின தேங்காவை. இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு தவாவில், தோசை தவாவில் போட்டு எடுக்கலாம். நீங்கள் வந்து பணியாரக்கல்லில் கூட நம்ம போடலாம். பாருங்கள், ரவை நல்லா ஊறிடுச்சு. தவாவில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுக்கலாம். குட்டி குட்டியாக போட்டு எடுங்க, இல்லைன்னா திருப்ப வராது. இல்லைன்னா நீங்கள் வந்து பணியாரக்கல்லில் கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக போட்டால் தான் நல்லா திருப்ப வரும். அதுலேயும் ஊற்றிக்கலாம். அதில் நடுவில் விடக்கூடாது. நான் விட்டேன், ஏன்னா நடுவில் வந்து சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகிடும். சுற்றி விட்டுட்டு தான் நடுவில் விடணும். மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இந்த பக்கம் பணியாரக்கல்லில் போட்டதும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது நம்ம எடுத்துடலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே நல்லா வெந்திருக்கணும். இதே மாதிரி எடுத்துடணும். பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கு பணியாரம். அதுக்கப்புறம் வந்து அடை மாதிரி ஊற்றுந்தான் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உள்ள கூட எவ்வளோ சூப்பராக இருக்குது, சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பராக அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, அது வீடியோவில் வரல. பாருங்கள், சூப்பராக இருக்குது பணியாரம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.